Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Equitas Small Finance Bank for convenient home banking. இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு சமுதாயம் மாநாட்டை பார்த்துருக்கலாம். மாநாடு வந்து தமிழகம் இதுவரை காணாத ஒரு மாநாடு. அந்த மாநாட்டு குழு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு தீர்மானங்களை முன் வச்சாங்க. அந்த தீர்மானத்தை ஒன்றுமே வேணாம். இப்போ குற்றம் சொல்கிறாங்களா அவங்களெல்லாம் எடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தீர்மானத்தை சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. யாராவது ஒரே ஒரு ஊடகம் பேசியிருக்காங்களா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்ட முதல் கேள்வி இந்த மாநாடு சொன்ன செய்தி என்னன்றது தான் நான் கேட்டேன். செய்தி வந்து ஒரு 2 வரியில சொல்ல முடியாது. தாவேகா ஒரு மாநாடு நடத்தினாங்க, அவங்களும் தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. என்னென்ன தீர்மானங்கள்ன்றது நினைவு தெரியும், எல்லாமே தெரியும். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் ஒரு மென்மையான போக்கு தான் இருந்தது. எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி என்னைக்கு நான் போராட்டத்தை அறிவிப்பேன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னாங்கல்ல, போராட்டம் நடத்த தாங்குமா அந்த அரசு? அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். இதே மாதிரி நீங்களோ இதே ஊடகத்தில் திமுகவில் வர்ற செய்தி தொடர்பாளர் பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? நாங்கள் அதிகாரத்தை பார்த்து கேட்கும்போது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேட்கும்போது அநியாயத்துக்கு எங்களை சுற்றி எல்லாம் வந்து நீங்க என்ன கரெக்டா, நாங்க கரெக்டா, நீங்க எப்படி பண்றீங்க, அது நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. எங்கள்கிட்ட இருக்கு. மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசக்கூடாது. மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் நீங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை பேசுங்க. ஆனா முக்கியமான விஷயம் எது? இல்ல கதையை முடிச்சிருவேன், கடல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் பேசுங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு பங்கு கிடையாது. விளிம்புநிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு ஏன் இல்லை? முதலமைச்சரால தான் முடியும். பாமகவினுடைய இந்த கூட்டணி அப்படின்றது எதை நோக்கி இருக்கு? எங்களுக்கு தேவை அதிகாரம். பாலிடிக்ஸே அதிகாரத்தை நோக்கிய ஒரு இயங்குதல் தான். அப்போ கூடிய விரைவில் இப்போ அந்த போராட்டமானது எதிர்பார்க்கும். போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க அதிகாரத்தை பெறுகிற வகையில் போராடிக்கொண்டே இருக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் வினோபா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இந்த மாநாடு அப்படின்றது நிறைவு பெற்றிருக்கிறது. முதல்ல இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு நீங்க பாக்குறது என்ன சார்? தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இந்த மாநாடே வந்து சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக ஜனநாயகத்துக்காகவும் நடத்தப்படுகிற மாநாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த 12 ஆண்டுகளாக இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவில்லை. வன்னியர் சங்கம் சார்பாக நடைபெறுகின்ற மாநாடு இது ஒரு கலாச்சார விழா. இது வந்து காலங்காலமாக இந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இதை நடத்திட்டு இருந்தாங்க. நடுவில் நடந்த சில சம்பவங்களால் இந்த 12 ஆண்டுகளாக நடக்காமல் இருந்தது. இப்போ வந்து மிக வெற்றிகரமாக, அதாவது வரலாற்றில், தமிழக வரலாற்றில் இவ்வளவு மக்கள் திரள், கிட்டத்தட்ட வங்கக்கடலா சிங்கம் தலையா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். இது என்னன்னா, வந்த கூட்டத்தை விட கிட்டத்தட்ட 3 1 பங்கு கூட்டம் வெளியில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து மாநாட்டுக்கே வர முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து வெளியில் இருந்துட்டாங்க போக்குவரத்துனால. தமிழக காவல்துறை மிக சிறப்பாக பல விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. பல கட்டுப்பாடுகள் இருந்தது. தொடர்ந்து மிக எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டினுடைய இலக்கு என்னென்னா, சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக ஜனநாயகத்துக்காகவும் தான் இந்த மாநாட்டே நடத்தப்பட்டது. சார், இப்போ இந்த மாநாடு அப்படின்றது ஒரு பெருவாரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தொண்டர்கள் மத்தியிலையும் சரி, வெளியும் சரி, மற்ற கட்சியினரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநாடாகவே இருந்தது. ஏன்னா இதில் நிறைய முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு. ஆனாலுமே அங்கே குழப்பம்தான் நீடிச்சது அப்படின்றது தானே பொது பார்வையா? இது அரசியல் சில பேர் வேணும்னே பண்ணுறது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாநாட்டுக்காக வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், எல்லாருமே இது வந்து சமூக நீதி விஷயத்தில் மிக தெளிவாக புரிதல் இருக்குது, வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாநாட்டினுடைய வெற்றியை அரசியல் விவரம் தெரிஞ்சவர்கள் இன்னைக்கு ஹிந்துவிலே எழுதியிருக்காங்க. தி டர்ன் அவுட் which came into Mahabalipuram shows that the particular conference is a success அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி a successன்றாங்க. ஸோ இது வந்து ஒப்பீனியன் யாருக்குன்னா, இந்த கூட்டத்தை பார்த்து இந்த சமூக நீதிக்காகவும் இந்த இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு சமுதாயம் இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை கூட்ட முடியுது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுடன். நீங்கள் மாநாட்டை பார்த்துருக்கலாம். மாநாடு வந்து தமிழகம் இதுவரை காணாத ஒரு மாநாடு.
இவ்வளோ கூட்டமும் சரி, அந்த மாநாட்டில் என்னென்ன நடந்தது, நீங்கள் சமூக நீதிக்காக பேசப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இது மாதிரி யாருமே பேசலை. இது மாதிரி நீங்களே எதாவது பார்த்துருந்தீங்க சொல்லுங்கள். உங்கள் வயசுக்கு உங்களுடைய ஊடக எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நடந்ததுங்களா? நடந்திருக்காரு. ஸோ யார் குறை சொல்கிறவங்க வந்து ஒன்று அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, இல்லை காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அப்படி இல்லைன்னா கூலிக்கு பேசுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு சும்மா பேசுவாங்க சில பேர். நீங்கள் 5-10க்கெலாம் நீ பேச ஆரம்பிச்சுக்க ஆள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்ஸ் நிறைய ஆயிடுச்சு. நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் 5000-10,000 கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், யாரையாவது கை காமிச்சு பேசுங்கன்னா மணிக்கணக்காக எந்த வித தரவுகள் இல்லாமல் பேசுவாங்க. அவங்க பேசுறதுலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அரசியல், சமூக நீதி மேலே இருக்கிற அரசியல், அதிகாரத்தை நோக்கிய ஒரு விளிம்புநிலை மக்கள், ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்கள், அதிகாரம் என்ன, அதாவது அதிகாரமும் பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும், அரசியலாக இயங்கணும் அப்படின்றத இந்த மாநாடு எடுத்துக்காட்டாக காட்டுது. ஓகே சார். பட் அதை அப்படியே வந்து பொத்தாம் பொதுவா இப்படியெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது இல்லையா? ஏன்னா இருவேறு கருத்துக்கள் அந்த மேடையிலேயே பேசப்பட்டுச்சு அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அமித்ஷா அவர்கள் வருகை அடுத்த தினம் அப்படிங்கும்போது முதல் தினமே வந்து இனிமேல் நான் தான் தலைவர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கடந்து இந்த மேடையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இருந்த எதிர்பார்ப்பு. தமிழக ஊடகங்கள் நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரத்தை பேசுறதை விட தமிழ்நாட்டு அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுடைய தீர்மானங்களை படிச்சிருக்காங்களா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ தீர்மானம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் என்ன போராடிட்டு இருந்தாங்க? சரி, வன்னியர் சங்கம் ஒரு சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்திருக்காங்க. அந்த மாநாட்டு குழு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு தீர்மானங்களை முன் வச்சாங்க. அந்த தீர்மானத்தை ஒன்றுமே வேணாம், இப்போ குற்றம் சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் எடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தீர்மானத்தை சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டினுடைய ஊடக அந்த 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 ஸ்பேஸ் இருக்குங்களா, மீடியா ஸ்பேஸ் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்ற கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த அந்த மாநாட்டில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் சொல்கிறீங்க? உங்களுடைய கேள்விகள் தீர்மானத்தை பற்றி இல்லை, நீங்கள் அதை கேட்கணும். முதல்ல கேட்க வேண்டியது தமிழக அரசு இருக்குல்ல, இன்னைக்கு இவங்க சமூக நீதி நெறிப்படி நடந்துக்கிறாங்களா? நடந்துக்கல. அதை நாங்கள் தீர்மானத்தில் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? நம்ம அப்போ அந்த சமூக நீதி விஷயத்தில் தீர்மானங்கள் என்னென்ன இருந்ததுன்றதை முதல்ல நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசலாம், பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இதை பற்றி யார் பேசியிருக்கா? யாராவது ஒரே ஒரு ஊடகம் பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல, இந்த நிகழ்ச்சியில நான் கேட்ட முதல் கேள்வியே இந்த மாநாடு சொன்ன செய்தி என்னன்றதுதான் நான் கேட்டேன். செய்தி வந்து ஒரு 2 வரியில சொல்ல முடியாது. தீர்மானங்கள் என்ன சொல்லியிருந்தோம்? மாநாடுன்றது மிகப்பெரிய மக்கள் திரள் வந்தாங்க. அந்த மக்கள் திரள் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க. அந்த தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்? 14 தீர்மானங்கள். இந்த சமூக நீதி விஷயமான தீர்மானங்கள் நிறைய இருந்தது. நீங்க அதை முதல்ல இப்ப சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. தமிழக அரசு ஏமாற்றுகிற ஒரு வேலையை செய்கிறது. யாரை ஏமாற்றுறாங்க? முதலமைச்சர் மக்களை ஏமாற்றுகிறார். இந்த மக்கள் தான் இந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த மக்களினுடைய பின்தங்கிய நிலை என்ன? மக்கள்ன்றது தமிழக மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காடு மக்கள் பின்தங்கி இருக்காங்க? சமூக அளவில், கல்வி அளவில், பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்காங்க. எந்தெந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் அரசு வேலைவாய்ப்புலையோ அரசு கல்வி நிறுவனங்களோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகளை வகுக்க முடியும். அந்த அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விகிதாச்சாரத்தை உயர்த்தி கொடுக்க முடியும் இடஒதுக்கீட்டில் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற சமூக அநீதியை எதிர்த்து தான் இந்த மாநாடு, அந்த அதர்மத்தை எதிர்த்து தான் இந்த மாநாடு. அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த மாநாடையே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தினார். முதல்ல நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இவ்வளவு பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வரல, அண்டை மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, மிகப்பெரிய மக்கள் திரள் வந்தாங்க. இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்னன்னா சமூக நீதி விஷயம். இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அந்த விஷயத்தில் தமிழக அரசு நடந்து கொண்டுகிற விதம், தமிழக அரசினுடைய நடைமுறை எப்படி நடவடிக்கைகள் என்னவா இருக்குது? அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை செய்வதில்லை, உச்சநீதிமன்றம் சொல்வதை செய்வதில்லை, சட்டமன்றத்தில் பொய் சொல்வது, இதெல்லாம் முதலமைச்சருக்கு அழகா? இதுதான் நம்ம பேச வேண்டுமே தவிர மற்ற விஷயங்கள் அது உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி யாரும் பேச வேண்டிய தேவையும் இல்லை. அது என்னைக்கு சரியாவதோ அதை மற்ற பற்றி பேசிக்கலாம். அது ஆனால் நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டதா? கிடைச்சிருந்தா யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ கிடைச்சிருக்கு? அவர்களுடைய பிரதிநிதித்துவம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இருக்கா?
சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இடஒதுக்கீடு கொள்கைகள் இருக்குது. இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நீதியை நிலைநாட்டியிருக்கா, சமூக நீதியை நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி ஒரு ஆய்வு நடத்தணும்ல. இந்த ஆய்வு நடத்துவதிலிருந்து ஏன் பின்வாங்குகிறது, பயப்படுகிறது தமிழக அரசு? தீர்மானங்களை ஒட்டி பேசணும் அப்படின்றது நீங்க அந்த கட்சி சார்ந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப வெளியிருந்து நம்ம பார்க்கும்போது என்ன வருதோ அதை தான் கேள்வியாகவும் வைக்க முடியுன்றதுனால தான் அந்த கேள்விகள் அப்படின்றது. தாவேக்கா ஒரு மாநாடு நடத்தினாங்க, அவங்களும் தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. என்னென்ன தீர்மானங்கள்ன்றது நினைவு தெரியும், எல்லாமே தெரியுமே. ஒரு அரசியல் கட்சியில் தாவேக்கா என்ன, அவங்களும் வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கேட்டாங்க, அவங்களும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அவங்களும் கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பேசினாங்க, ஊழலுக்கு எதிர்க்காக என்னென்ன தீர்மானம் எல்லாருமே கொண்டு வரும். ஆனால் அதை பற்றி இல்ல சார், அதுதான் சார் சொல்றேன். இது எல்லாமே பொதுவாவே எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாவே இருக்கு. இதெல்லாம் வேணும், இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும், இதெல்லாம் இன்னும் நடக்கல, இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னு யார் செய்யணும்? அதை ஆட்சி அதிகாரத்தில் அவங்க கேட்குறோமா? அவங்க இப்படி ஒன்றும் இல்லை. இல்ல மருத்துவர் அவங்கள கூப்பிட்டு, அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இயக்கங்கள் சமூக நீதி விஷயத்துல இவ்வளவு கோரிக்கை வைக்கிறாங்களே, அவர்கள் சரியான விஷயங்களை சுட்டி காட்டுறாங்களே, அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆனா மாறாக என்ன பண்றீங்கன்னா, இந்த கோரிக்கை வைக்கிற போராடுகிற மக்களை பார்த்து உங்களுடைய போராட்டத்தின் நியாயம் என்னன்னு கேக்குறீங்க திருப்பி. அப்படி இல்ல சார், அந்த மாநாட்டுல இதெல்லாம் தான் கேட்க வேண்டியது. யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்க வேண்டிய இடம்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுல ஒரு மென்மையான போக்கு தான் இருந்தது. எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி என்னைக்கு நான் போராட்டத்தை அறிவிப்பேன்னு எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னாங்கல்ல, போராட்டம் நடத்த தாங்குமா இந்த அரசு? தாங்குமா இந்த அரசு? நான் கேட்கிறேன், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடினால் இந்த அரசு தாங்குமா? அதான் கேள்வியே. உங்களிடம் பெட்டிஷன் கொடுக்குறோம், அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோம், கோரிக்கை வைக்கிறோம், அறிக்கை கொடுக்குறோம், நேரில் வந்து சந்திக்கிறாங்க எங்க தலைவர்கள், பல முறை சொல்றாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை விளக்குறாங்க, வரி வரியா விளக்குறாங்க, பேராகிராஃபா விளக்குறாங்க, தமிழும் தெரியும், தமிழ்லையும் விளக்குறாங்க, ஆங்கிலத்திலையும் விளக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பேசுனது, அப்போ என்னைக்கு உங்களுக்கு போராட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. இவங்க நடத்துறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், இல்லைன்னா நடக்க வைப்போம், இவங்க நடத்த வைப்போம்னு மருத்துவர் ஐயா சொல்றாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஊடகவியலாளர் உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 1300 நாட்கள் ஆயிடுச்சு இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு விஷயமா. உச்சநீதிமன்ற தீர்ப்புல மிக தெளிவாக சொல்றாங்க, the state government is competent to legislate and act and give internal reservations to 1 year. The state government has to collect pertinent and contemporary data and provide internal reservations to 1 year community அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சர்வே எல்லாம் எடுக்க தேவை, காஸ்ட் சென்சஸ் எடுக்க தேவையில்லை, சர்வே எடுத்தால் போதும். என்னன்னா, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு கல்வியிலையும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்காங்க, அவருடைய பிரதிநிதித்துவம் என்னன்னு சொல்லி 1989 இன்று வரை உள்ள தரவுகளை எடுத்து, ஆமா இவங்க பின்தங்கி இருக்காங்க, ஆமா இவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது, அதை கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றலாம். அதற்காக ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் தலைமையில் இருக்கு. அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்? இந்த 10.5% வழக்கை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற வகையில் நீங்கள் அந்த தரவுகளை திரட்டி கொடுங்கன்னாங்க. முதல்ல 3 மாசத்துல கொடுங்க, அப்புறம் 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, திருப்பி 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, திருப்பி 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே தப்பு நடக்கிறது யார், அரசா இல்லை போராடுகிற மக்களா? இல்லை, இந்த இடத்துல சட்டமன்றத்தில் அதுக்கான ஒரு நேரத்தை கொண்டு வரணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாராமுகமாக இருக்காருன்னு அன்புமணி அவர்கள் பேசியிருந்தார். தம்பி ஸ்டாலின் அப்படின்னு அவர்கள் மருத்துவர் சொல்றாரு. என்ன ஒரு 9 மாசம்னு நினைக்கிறேன் சார், 9 மாசத்துக்கு முன்னாடி அவரை போய் நான் பார்க்கணுமா, அப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து ஊடகங்கள் பார்க்கறது இல்லை. வேலூர்ல ஒரு போராட்டம் நடந்தது. வேலூர்னு சொல்ல தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். புரிய வேண்டியவங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது என்னன்றது புரியும். குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது அது என்னன்றது அவங்களுக்கு புரியும். இது விளையாட்டுக்கு இல்லை, போராட்டத்துக்கு புரியுதுங்களா? நீங்க எப்படி வேணா சிண்டு முடியலாம், அது உங்களுடைய சிண்டு முடிக்கிறது இல்லை சார். நீங்க அவங்க பேசுனதை நான் என்ன சொல்றேன், நானும் நீங்க பேசுனது அடிப்படையில் தான் சொல்றேன். நீங்க பேசுறதை வச்சு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது போராட்டமா சொல்றேன். நீங்க இல்ல வேற சொன்னீங்கன்னா அது அதோட துணியை நான் மாத்தி சொல்றேன். இது புரிய வேண்டியவங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அடுத்து வருகிற தேர்தல் வருகிறது, அன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன ஆகுன்றது ஒரு செய்தி. இது நீங்க எப்படி வேணா அதுக்கு நீங்க விளக்க உரையெல்லாம் யாரும் கொடுக்க தேவையில்லை.
நான் சொல்றது புரியுங்களா? விளக்க உரை கொடுக்குறவங்க நேரம் இல்லாமல் அவங்க கொடுத்து வேற வேலை இல்லாமல் வெட்டியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறவங்க கொடுக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அவங்களுக்கு தெரியட்டும் சார். அது அந்த மேடையில் யாருமே வந்து அன்புமணி அவர்களை தலைவர்னு குறிப்பிட்டு பேசலையே, அதுக்கு என்ன காரணம் சார்? பேசுனாங்க, நீங்கள் பார்க்கல சரியா. நீங்கள் போய் லைவ் வீடியோஸ் எடுத்து பாருங்க, நீங்கள் பார்க்கல. நீங்கள் சரியா பார்த்துட்டு பேசுங்க. அதான் சொல்கிறேன்ல, எங்கேயோ யூடியூப் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. முதல்ல எடுத்த உடனே அப்படி தான் ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு விஷயத்தை ஃபுல்லாக பாருங்க. அது 6 மணி நேரம் நடந்த ப்ரோக்ராம், 6 மணி நேரமும் லைவ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. இது யாரோ யூடியூப்ல யாரோ ஒருத்தங்க ட்விட்டரில் யாரோ ஒருத்தங்க ஏதோ பதிவு போகிறத வச்சு கேள்வி கேட்காதீங்க. 6 மணி நேரம் பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க, திருப்பி வந்து நான் பேசுகிறேன். நீங்கள் ஏன் நான் ஏன் சொல்லணும்? உங்களோட பொறுப்பு அது. ஆட்சி அதிகாரத்தில் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த தமிழக மக்களை ஆளுகிற வர்க்கத்தை பார்த்து கேட்கிறதுக்கு இதே மாதிரி கேட்பிருக்கீங்களா? இதே மாதிரி நீங்களோ இதே ஊடகத்தில் திமுகவில் வர்ற செய்தி தொடர்பாளர் பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏங்க சமூக நீதி விஷயத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு தெலுங்கானா எடுக்கிறாங்க, ஆந்திர பிரதேஷ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசா எடுக்கிறாங்க, நீங்கள் கர்நாடகா எடுத்துட்டாங்க, பீகார் எடுத்துட்டாங்க. தமிழகத்துக்கு என்ன வந்தது, ஏன் எடுக்க மாட்டாங்க? அதை தான் முக்கியம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேள்வி. நீங்க முக்கியமான கேள்வியிலிருந்து முக்கியமான புள்ளியிலிருந்து தேவையில்லாத விஷயத்தை பேசி யாரை காப்பாத்துறீங்க? தமிழக அரசை காப்பாத்துறீங்க. நான் சொல்லிடுறேன், போராடுகிற மக்களை பார்த்து, போராடுகின்ற இயக்கத்தை பார்த்து, போராடுகின்ற தலைமைக்கு மேல நீங்க வந்து ஒரு களங்கம் விளைக்கிறீங்கன்னா, நீங்க எதேச்சதிகாரத்தில் இருக்கிற நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி முதலமைச்சரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுக்கு திராணி இல்லாம எங்களை கேட்குறீங்க. நாங்க என்னைக்கு பாராட்டம் தெரியுமா ஊடகத்தை? எப்பா முதலமைச்சரை பார்த்து இவங்க கேள்வி கேட்கறாங்கப்பா, ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து இவங்க கேள்வி கேட்கறாங்களாப்பா, நியாயமான விஷயத்துக்காக இவங்க கோரிக்கை பண்றாங்க. விளிம்புநிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டலாம். ஆனா நீங்க என்னைக்காவது அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? எதிர்க்கட்சிகளை பார்த்து தான் நீங்க கேள்வி கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி அது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்துது, இதனுடைய தீர்மானங்கள் இதுதான், எங்களுடைய நோக்கம் இதுதான் நீங்க பதிவு செய்றீங்க. அதையும் நாங்க பதிவு செஞ்சு ஒரு ஊடகம் தானே வெளியிடுது, நாங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த வேலையை செய்யணும். சொல்லட்டுங்களா? தீர்மானங்களை பத்தி ஏதாவது ஒரு ஊடகங்கள் விவாதம் பண்ணாங்களா? இல்ல சார், நான் கேட்கிறேன். ஒரு ஆரோக்கிய ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேள்வி முதலமைச்சர் உங்களுடைய பதிவை நாங்க அப்படியே முதலமைச்சருக்கு 4வது வருஷம் வந்துருச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு முழு பக்கத்துல ஆட் கொடுக்குறாங்கல்ல, சொல்றது கேளுங்க. தமிழக அரசு கொடுக்குறாங்கல்ல, அது சொல்ற விஷயம்லாம் உண்மையான்னு கேட்கணும்ல. எந்த ஊடகம் கேட்டிருக்கீங்க? எந்த ஊடகம் கேட்டிருக்கீங்க? எனக்கு நீங்களே சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா கேட்பேன். நான் உங்களை சொல்லு. முக்கியமான ஊடகங்கள் இதெல்லாம் தவறான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொன்னார் இந்த முதலமைச்சர். தமிழகத்தில் கல்வி கடன் ரத்து ஆகும்னு சொல்லி கோடிக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அது இன்னும் நடத்தலை. பேச முடியுதா? இருக்காது. விவசாய கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க இந்த அமைச்சர், இந்த திமுக மு.க. ஸ்டாலின் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இதை பற்றி கேட்கணும்ல. நகை கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல, ரத்து பண்ணல. டிஇபியோட எலக்ட்ரிசிட்டி பில் நாங்கள் உயர்த்தவே மாட்டோம்னு சொன்னாங்க. எத்தனை முறை உயர்த்திருக்காங்க கேட்குறோமா? சாராய கடை நாங்கள் மூடுவோன்னு சொன்னாங்கல்ல, குறைந்தபட்சம் மாதத்துக்கு 500 இல்லை 6 மாதத்துக்கு 500 கடை மூடுவோம்னாங்கல்ல, மூடுறாங்களா? இந்த அரசை பார்த்து யாராவது கேள்வி கேட்குறாங்களா? ஆனா இல்ல ஊடகங்கள் கேள்வியே கேட்கறது இல்ல. இந்த 4 ஆண்டுகள் திமுகவினுடைய சாதனை என்ன, அவங்க எதுல சறுக்கி இருக்காங்க யாருமே ஊடகம் கேள்வி கேட்கவே இல்லையான்ற அதுக்கான பதில உங்கள்கிட்டயே விட்டுறேன், மக்கள்கிட்டயே விட்டுறேன். நான் தவறா சொல்லலாம், நான் ஒரு கட்சியை சார்ந்தவன், அதனால நான் சொல்றது கரெக்டா இருக்காது. ஆனா என்னுடைய ஒப்பீனியன் இது. ஆனா நான் மக்கள்கிட்ட விட்டுறேன், மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பாக்குறாங்க டெய்லி நியூஸ், ஊடகம் தான் பதிவு செய்யுது. ஆமா, அவங்க இல்ல டெய்லி பாக்குறாங்க நியூஸ் பேப்பரை, டெய்லி டிவி பாக்குறாங்க, டெய்லி யூடியூப் சேனல்ஸ் பாக்குறாங்க. பார்க்காம இல்ல தமிழக மக்கள் எல்லாம் விவரமா இருக்காங்க இன்னைக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்கள், என்ன மாதிரி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, அதிகாரத்தை என்னன்னே தெரியாம இருக்கிற மக்கள் பார்த்து கேட்கறது என்னன்னா, எங்களுக்காக யார் குரல் கொடுப்பா? எங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக, எங்களுடைய உரிய அதிகாரத்துக்காக, உரிமைக்காக யார் கொடுப்பா, பேசுவா? அதனாலதான் மருத்துவர் இனமே எழு, உரிமை பெறு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இனம், இந்த இனம் என்னது? தமிழ் இனம் இருக்குல்ல, இந்த தமிழ் இனம் அதிகாரத்தை என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கும், என்னைக்கு முடிவு பண்றது? அப்ப இதை பத்தி கேட்க வேண்டிய இடங்க தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறோம். நாங்க அதிகாரத்தை பார்த்து கேட்கும் போது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேட்கும் போது, அநியாயத்துக்கு எங்களை சுத்தி எல்லாம் நீங்க என்ன கரெக்டா, நாங்க கரெக்டா, நீங்க எப்படி பண்றீங்க, அது நீங்க அப்புறம் பேசிக்குவோம். எங்கள்கிட்ட இருக்கு,
நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவங்க நீங்கள் போய் கேளுங்க. ஆனால் இன்னைக்கே பார்த்து நீங்கள் இது தப்பு அது தப்புன்னா என்ன இல்லை சார், அதனால மாநாட்டை பற்றியே பேசக்கூடாது. மாநாட்டை பற்றி பேசணும். மாநாடு சமூக நீதி விஷயத்தை பேசிச்சு, மாநாடு சாதிவாரி மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசக்கூடாது. மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை பேசுங்க. ஆனால் முக்கியமான விஷயம் அது, முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு முக்கியம். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அரசை காப்பாற்ற பார்க்குறீங்க. நீங்கன்றது உங்களை சொல்லுங்க, இப்போ பற்றி பேசுகிறவங்களை சொல்கிறேன். திருப்பி நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா உங்களுக்காக சொல்ல, இதை நான் பதில் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை கதையை முடிச்சிருவேன், கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் அது ஒரு தலைமை ஆசிரியர் மாணவர்களை எப்படி வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். இதை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு அது எங்களோட ஸ்டைல். அது எங்கள் ஐயா வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பேசுகிறத வெளியில் பேசியிருக்காங்க. அது வேற விஷயம். நான் கேட்குறது, போராட்டம் பண்ணுவோன்னு சொன்னோம்ல, அதையும் பேச மாட்டீங்க. அதையும் பேசுவோம். அதை பேசவே அதை நீங்க பேசலாம், நாம பேசுறோம். மற்றவங்க பேசுறாங்களா? பேசல. ஐயாவுடைய 45 கார அரசியல பேசுறாங்களா? பேசல. ஐயா தானே முதல்ல 1980ல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், கல்வியிலும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார்ல. அதைத்தானே இன்னைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மருத்துவர் ஐயா பேசினாரு அப்படின்னு ஐயாவுக்கு யாராவது பாராட்டு விழா நடத்தினாங்களா ஊடகங்கள்? ஆனா அன்னைக்கு ஐயாவை என்ன சொல்லி கரிச்சு கொட்டினாங்க? என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஐயாவை? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னப்ப ஐயோ ஒரு சாதி பேசுறாரு, சாதியவாதினாங்க. இன்னைக்கு நீங்க மாநில அரசும் அதான் சொல்லுது, மத்திய அரசும் சொல்லுது, இன்னைக்கு டிஎம்கே மு.க. ஸ்டாலினும் அதான் சொல்றாரு, அங்க இருக்கிற பிஜேபியும் அதான் சொல்றாங்க. அப்ப இதை 1989 பேசினவர் வந்து 87 பேசினவர் யாரு? தீர்க்கதரிசியா இல்லையா? ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசி ஐயா மருத்துவரையா தொலைநோக்க பேச அந்த ஐயாவுக்கு யார் பாராட்டு விழா மீடியாக்காரங்க வச்சாங்களா? ஒரு டிபேட் வச்சாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல 1987 இதைத்தான் மருத்துவர் ஐயா முழங்கினாரு, இதைத்தான் முதல் கோரிக்கையா வச்சாருன்னு சொல்லி எந்த ஊடகத்திலேயே போட்டிருக்கீங்களா? நீங்க தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். போட்டிருக்கீங்களா நீங்கன்னு கேட்கும்போது உங்களை கேட்கல, நான் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன். தமிழக ஊடகங்களை, பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், விஷுவல் மீடியாவா இருக்கட்டும், நீங்க வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும், யார் பாராட்டினீர்கள்? 1987 அந்த தீர்மானங்கள் இருக்குது, அது விஷுவல்ஸா இருக்குது பாருங்க. 1987 மருத்துவர் ஐயா 80ல் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்ச முதல் தீர்மானம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அன்னைக்கு பேசினார்ல. இன்னைக்கு எல்லா கட்சியும் யாரும் என்ன பேசுறாங்க? 80ல் பேசுற தலைவர் தீர்க்கதரிசியா, இன்னைக்கு பேசுறவங்க தீர்க்கதரிசியா? 80ல் பேசினவர். அப்ப அதை யாராவது பேசுறாங்களா? முதல்ல அதை பேசுவோம். சாராய கடையை மூடணும்னு சொல்லி யார் தொடர்ந்து பேசிட்டு வரா? மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி யார் தொடர்ந்து பேசிட்டு வரா? சமச்சீர் கல்வி கொண்டு வரணும்னு யார் பேசிட்டு வரா? எல்லாமே பேச வேண்டியது. ஆனா இதெல்லாம் மருத்துவரையா பேசும்போது யாரும் நீங்க கேட்கல சார். இது எல்லாமே பேச வேண்டியதுதான். கூட்டணி பத்தி நான் பாத்துக்குவேன், முதல்ல கவலைப்படாதீங்க, முதல்ல அதை பேசுவோம். சார் அதையும் பேசிட்டு தானே சார் அப்ப கூட்டணி பத்தி கவலைப்படாதீங்க கேளுங்க. மாநில அரசுக்கு ஐயா என்ன செய்தி சொன்னாரு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாருன்றதை முதல்ல பேசுவோம். எங்க கட்சிக்கு என்ன சொன்னான்றது அப்புறம் பேசுவோம். நான் பேச வேணாம்னு சொல்றேன். முதல்ல மாநில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுதான் நான் உங்களுக்கு பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சாஃப்ட் டோன்ல பேசினாரு. நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாநில அரசுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் 2 பேருமே போராட்டத்து நடக்கும், உங்களை எடுக்க போன்ற செய்தி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அரசுக்கு சொன்ன செய்தியே பேசுங்க முதல்ல. எப்ப மற்ற விஷயங்களை நான் சொல்லிட்டேன், அது எங்களுக்குள்ள நாங்க பேசி முடிவு பண்ணிப்போம்னு சொல்லியாச்சு. ஓகே, அதை நீங்க வந்து கேட்கணுன்ற அவசியம் இப்ப இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டேன். திமுக ஏன் தயங்குதுன்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க நமக்கு தெரியுமா? அது சொல்லுங்க. 1300 நாளுக்கு மேல ஆயிடுச்சு தீர்ப்பு வந்து. 2021 ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி சட்டமன்றத்தில் பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த அதிகாரம், இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது, இந்த சட்ட மாமன்றத்துக்கு இருக்கிறது. நான் தேவையான தரவுகளை கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு நிலைநாட்டுவேன்னு சொன்னார் 2021. இன்னைக்கு என்ன மாசம், இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன வருஷம்? நடந்துச்சா? அப்ப யாரை ஏமாத்தினாரு? மக்களை ஏமாத்தினாரா இல்லையா? ஏமாத்தினாரா இல்லையா? அந்த செய்தியை நம்ம சொல்லணும். அந்த செய்தியை தான் நாங்க சொல்றோம். நீங்க அந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறீங்க. அந்த செய்தியை தான் நாங்க சொல்றோம். நான் வந்து நீங்க கேட்கும் போது நான் சொல்றேன், நான் இல்ல மறுக்கல. நான் சொல்றேன் அந்த செய்தி தான் முக்கிய செய்தி. தமிழ்நாட்டினுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு பங்கு கிடையாது. விளிம்பு நிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு ஏன் இல்லை? 24 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயம் திமுக அவங்களுக்கு 4 மந்திரி தான். 7 எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு 5 மந்திரி. ஏன்? ரீசன் என்ன? சமூக அநீதி. அவருடைய ஆட்சியில் இருக்குது. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் எம்எல்ஏங்க திமுகவில். 2 எம்எல்ஏ தான். 2 பேருமே முதலமைச்சர், துணை முதலமைச்சர். 2 பேர் தான் இருக்காங்க ஒரு சமுதாயத்தில்.
ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் துணை முதலமைச்சர். 24 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு 4 அமைச்சர். தம்பி ஸ்டாலின் அவர்களால தான் இது சாத்தியப்படுத்த முடியும், முதலமைச்சரால தான் முடியும். அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்றாரு. இவருக்கு போய் கிளாஸ் எடுத்து பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டன்ட். ஹூ இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்? பிரசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டிஎம்கேஸ் கவர்மெண்ட். ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர்? எம்கே ஸ்டாலின். ஹீ இஸ் கம்பீட்டன்ட் டு பிரிங் இன் அ லா. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. என்ன கேட்குது? பர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டா கொடுக்குது. பர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டான்னு என்ன? தற்கால நிகழ்கால சரியான தரவுகள். இதை எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? தமிழக அரசுக்கு. அதிகாரம் இருக்கா? இருக்கு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கா? இருக்கு. கமிஷனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்க. டைம் கொடுத்தீங்களா? ஒரு தடவைக்கு இல்லை 3 தடவைக்கு நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஏன் தரவுகள் வரல? அதனால தான் போராட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்றீங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த மாநாட்டினுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்ன தெரியுங்களா? சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் டெமோக்ரஸி. அவ்வளோதான். அதுதான், அதை நோக்கி தான் அங்கே பேசப்பட்டது. ஓகே, அதெல்லாம் பேசிட்டோம் இல்லையா சார்? எப்போ போராட்டம் சார்? சொல்லுவாங்க. எங்கள் தலைமை வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல பொதுக்குழு கூட்டி என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், அந்த போராட்டத்துடைய அந்த 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 போராட்டத்தினுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்றத எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி தலைமையை சொல்லுவாங்க. இந்த 26 நோக்கி சார் பாமகவினுடைய அந்த கூட்டணி அப்படின்றது எதை நோக்கி இருக்கும்? ஏன்னா 2 விதமாக பேசுகிறாங்க, அதுதான் சொல்கிறேன். யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் திரும்ப அதை தான் சொல்லுவீங்க. ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி கூட போலான்ற ஒரு எண்ணமும் இருக்கு, ஒரு பக்கம் திமுக கூட போலான்னு ஒரு எண்ணமும் இருக்கு. இப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் இல்லைன்னா பார்வை எப்படி? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் அப்படிதான், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள் அவங்கவுங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடந்தது. இந்த தடவை சொல்றேன் இல்ல, அமித்ஷா அவர்கள் வருகைக்கு முன்னாடி நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதை கேளுங்களேன். நீங்க ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு நடுவில் வேற கோக்கிறது உங்களோட இஷ்டம். நான் அதை ஃப்ரீடம், அதை நான் உள்ள வர மாட்டேன். புரியுதுங்களா? எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றது என்னன்னா, பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் திங். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? இதை எங்கள் ஐயா, எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவாக புரிந்து அரசியலை நகர்த்திருக்காங்க. எங்களுக்கு தேவை அதிகாரம். நாங்கள் 2 பேருக்கு இருவேறு பார்வை இருக்கு. அது வேறங்க எங்களுக்கு. ஆனால் அப்ஜெக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அப்ஜெக்டிவ், சோஷியல் டெமோக்ரஸி தான் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? டியூ ஷேர் இஸ் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? பாலிடிக்ஸே அதிகாரத்தை நோக்கிய ஒரு இயங்குதல் தான். அப்போ எங்களுடைய நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கேட்கறதோ இல்லை எப்படி கேட்குறீங்க? இல்லை சார், இது கோட்பாடு. நீங்க சொல்றீங்க இப்படிதான் இருக்க போகுதுன்னு. யார் முடிவு எடுக்கிறதுன்றதே குழப்பம். அது எங்களுடைய பொதுக்குழு இருக்குது, நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் சரியா ஓபன் பண்ணிட்டாரு. ஐயா வந்து சொல்றாரு, கேளுங்களேன், நான் தான் முடிவு எடுப்பேன். 200 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றாரு எம்கே ஸ்டாலின். எப்படி கேட்பீங்க, எப்படி எடுப்பீங்கன்னு போய் கேட்குறீங்களா? அது கேட்டேன். யார் கேட்டீங்க? யாராவது போய் அவர்கிட்ட கேட்டாலும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இங்கே ஒரே ஒரு ஸ்னிப்பட்ஸ், ஏதோ ஒரு வீடியோ கட்டிங் காமிங்க. 234 சீட்ல நாங்க ஜெயிச்சிரோம்ன்ற ஒரு இடத்துல யாராவது கேக்குறீங்களா? அதிமுகவின் அமைப்பு செயலாளர் கிட்ட கேக்கும்போது அவங்க இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இருக்கு, தரவுகள் இருக்கு, அதன் அடிப்படையில் நாங்க சொல்றோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க சார். நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான். கேட்டிங்களான்றது சொல்றேன். நீங்க கேட்டது யார்கிட்ட கேட்டீங்கன்னா, நானும் வந்து ரொம்ப ஆக்டிவா மீடியால இருக்கிறேன் தான், பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியும். நான் வந்து சும்மா ஒரு குற்றஞ்சாட்டுன்னு சொல்லல. நீங்க ஒன்றும் வேணாம், பார்க்குற மக்களுக்கே தெரியும் ஊடகத்தினுடைய நிலை என்னன்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லணும், 2024 தேர்தலுக்கு முன்னாடி அப்படி தான் டெய்லி சாயந்தரம்னா டிவி நிகழ்ச்சியில் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? மக்கள் சொல்கிறாங்க, என்னடா சம்மந்தமே இல்லாமல் டிவியில் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், கீழே கமெண்ட் எல்லாம் பாருங்கள், பயங்கரமாக பேசுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க, என்னன்னே தெரியாது. அதாவது அரசியலுடைய நகர்தல் எப்படி இருக்கும், பாலிடிக்ஸில் வந்து 1 வீக் இஸ் த லாங்கஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. பாலிடிக்ஸில் 2+2 இஸ் நாட் 4ன்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. பாலிடிக்ஸில் 50 இயர்ஸாக கரைச்சி குடித்தவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. புதுசாக வந்தவங்கலாம் ஊன்னு டெய்லி டிஆர்பிக்கு தான். அவங்களுக்கு பழப்பு வரணும்ல, அவங்களுக்கு வயிறு இருக்குல்ல, அவங்களும் சாப்பிட்ணும்ல, அவங்களுக்கும் பசிக்கும்ல, அதனால் அவங்க செய்கிறாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை. ஆனால் ரியல் பெயின் எங்கே இருக்கும்னா பீப்புள்கிட்ட இருக்கும். ரியல் ஃபைட் ஸ்பிரிட் இருக்குல்ல, டு ஃபைட் ஃபார் பொலிட்டிக்கல் பவர் பீப்புள்கிட்ட இருக்கும். நாங்கள் பீப்புள்கிட்ட நோக்கி சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2026 இருந்தாலும் சரி, 2024 இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி, நீங்கள் போய் சும்மா போய் அது பேக் ட்ராக் பண்ணி என்னென்ன டிபேட்ஸ் நடந்தது, என்னென்ன ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு, என்னென்ன வாய்ஸ் அவுட் பண்ணான்னு பாருங்கள். நாங்கள் கூட்டணியை முடிவு பண்ண அன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்னு பாருங்கள். யூகத்தில் சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க சார். அவங்களுக்கு தேவை அந்த 1 மணி நேரம் ப்ரோக்ராமில், 20 நிமிஷம் ப்ரோக்ராமில், இன்டர்வியூவில்
எதையோ ஒன்று பேசு, அது குவாலிட்டியாக இருக்கோ, அது வந்து ஃபேக்டாக இருக்கோ, அது ட்ரூத்தாக இருக்கா, அதெல்லாம் கிடையாது. சும்மா பேசு, ஒரு தம்ப்நெயில் வை, இஷ்டத்துக்கு ஊன் டைட்டில் வை, 4 படத்தை வை, டிஆர்பி போய்க்கும். இது நான் ரொம்ப வருத்தத்தில் இல்ல புரியுது சார். இது ஓகே, இது நடக்குதா இல்லையான்னா ஆமா அதுதான் நான் சொல்ல வரேன். யூ வெயிட் டில் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கம்ஸ். இல்ல சார், இது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். இப்போ நீங்க அமித்ஷா அவர்களுடைய வருகை கூட்டணி அறிவிக்கிறதுக்காக அவங்க நான் சொல்றேன், நீங்க எந்த நிகழ்ச்சியை வேணா இருவேறு நிகழ்வுகளை முடிச்சு போடுங்க, அது உங்களோட. இல்ல நாங்க இல்ல சார், இல்ல சார் நான் கேக்குறேன், அன்புமணி அவர்கள் வந்து எவ்வளவு நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன், நான் திருப்பி சொல்லிட்டேன், ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். நீங்க இருவேறு நிகழ்ச்சிகளை முடிச்சு போறது உங்களுடைய ஃப்ரீடம். நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். சரி, இந்த நிகழ்ச்சி விட்டுலாம் சார். நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ அன்புமணி அவர்களினுடைய தலைவரா இருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது எவ்வளவு வீரியமா இருக்கு, எவ்வளவு தெளிவோட அதுக்கு மாநாடே சாட்சி. ஓகே, அதுக்கு இந்த மாநாட்டு இல்ல சார், அப்படி இருக்கக்கூடியவரை செயல் தலைவரா இருப்பாரு, இனிமே நானே தலைவர் சொல்ல என்ன காரணம்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸனுடைய பொலிட்டிக்கல் அக்குமனியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸையும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே பார்த்துருச்சு. புரியுதுங்களா? at the age of 35 he was the youngest cabinet minister at the union level. Okay, அப்படிப்பட்டவர் ஏன் செயல் தலைவரா at the age of 30. that is a different. நான் சொல்லிட்டேன், மாநாட்டுல ஸ்டாலினை பொய்யர்னு சொல்லியிருக்கோம். இத டிபேட் எங்க இருக்குது? டைட்டில்ல வரணும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ்டாலின் பொய் சொல்கிறார் சட்டமன்றத்துலன்னு. இது வந்துச்சா? எந்த ஊடகங்கள் அதை தலைப்பு செய்யல. முதலமைச்சரை பார்த்து பொய்யர், பொய் புழுகிறார், பொய் சொல்றார், ஏமாற்றுகிறார்னு சொல்றோம். அதிமுக தினமும் தான் சொல்றோம். அதை விட்டுருங்க சார், நாங்க அந்த மாநாட்டில் நடக்கிறோம், பெரிய மாநாடு நடத்திடுறோம். நீங்க ஒண்ணே பாருங்க, நாங்க செய்யறோம்னா ஒண்ணே ஜெனரலைஸ் பண்ணுவீங்க. இல்ல சார், நீங்க தலைப்பு செய்தி ஆக்கணும்னப்ப அதுக்கு சொல்றேன். அதை ஆக்க மாட்டீங்களே, ஆக்கணும்ல. அன்புமணி அவர்கள் அவ்வளவு எபிலிட்டியான ஒரு தலைவர், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அப்படின்றது நீங்க வந்து அந்த இல்ல சார், நீங்க அதெல்லாம் சொல்லும்போது இல்ல சார், ராமதாஸ் அவர்கள் எப்படி சுத்தி வந்தாலுமே நான் சொல்லிட்டேன், யூ கேன் நாட் டீவியேட். என்ன வந்து அப்படியே எங்கேயாவது கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஸ்டாலினுக்கு எதிராக எல்லாம் சாதிக்கு ஆதரவாக கொண்டு போக முடியாதுங்க. நாங்க எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்கள் மிக மிக கோவத்துல இருக்கோம். ஏன் கோவத்துல இருக்கோம்? எங்களுடைய தலையை நீங்க ஏன் இல்லை, எங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலையை ஏன் நீங்க என்ன, எங்களுடைய கல்வி நிலை, எங்களுடைய சமூக நிலை ஏன் நீங்க என்ன? நாங்க அதிகாரத்துல இருக்கோமா இல்லையா? நாங்க 3 வேளை சாப்பிட்றோமா? எங்களுக்கு நல்ல வீடு இருக்குதா? எங்களுக்கு நல்ல வேலை இருக்குதா? எங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்குறீங்களா? இங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறீங்களா? எங்க விவசாயம் நல்லபடியா இருக்கான்னு சொல்லி கணக்கு எடுக்க உங்களுக்கு ஏன் பிரச்சனை? இந்த கோவம் எல்லா மக்களுக்கும் இருக்கு. பெரிய சமுதாயமான வன்னியர்களுக்கே நீங்க இந்த அளவுக்கு துரோகம் பண்றீங்கன்னா, கணக்கெடுக்க அல்லது நிறைய எண்ணிக்கையில் இல்லாத சிறிய சமுதாயங்களுக்கு நீங்க என்ன ஏமாத்துவீங்க? இந்த கோவம் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்காதா? ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிக்கிட்டு, டிஆர்பி எக்ஸாம் எழுதிக்கிட்டு, நீங்க வந்து எல்லா எக்ஸாம் எழுதிட்டு ரிசர்வேஷன் இருந்தும் உள்ள போக முடியாம வருத்த உட்கார்ந்து படிச்சுட்டு வருஷ கணக்கா படிச்சு எல்லா இளைஞர்களுக்கும் இருக்காதா? அவங்க படிக்க மாட்டாங்களா? The state government has the powers, but the state chief minister doesn't have the guts, doesn't have the courage. கேட்க மாட்டாங்களா? அவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, என்ன மத்திய அரசு தீர்மானம் தான் கேட்கிறேன். தீர்மானம் குப்பையில போமா போவா சார்? அதிகாரத்தை கையில வச்சு எடுக்காம மத்திய அரசு சொல்லிட்டு why are you throwing the உங்களோட பவர் எதுக்கு மத்திய அரசு கொடுக்குறீங்க? ஆனா இப்போ நான் கேக்குறது, தெலுங்கானா இருக்குது சார், தெலுங்கானா இஸ் ஸ்டேட், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இஸ் ஃப்ரம் காங்கிரஸ். காங்கிரஸ் யாரோட ஆட்சி, யாரோட கூட்டணி? திமுக கூட்டணி. அவங்க எடுக்கிறாங்க, நீங்க எடுக்க மாட்டீங்க. Are you not ashamed? Chief Minister should be ashamed for this. சட்டசபையில் உட்காந்துட்டு போய் சொல்றாரு, அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுல தலைப்பு செய்தியா இருக்கணும். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமுதாயத்தை ஏமாற்றுகிறார். அப்ப சிறிய சமுதாயத்தில் எப்படி ஏமாத்திட்டு இருப்பாங்கன்றது தெரியணும்ல, அதுதானே டைட்டில் வரணும். அப்போ கூடிய விரைவில் இப்ப அந்த போராட்டமானது எதிர்பார்க்கலாம். பாருங்களேன், போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க அதிகாரத்தை பெறுகிற வரையில் போராடி கொண்டே இருப்போம். இல்ல இது வரைக்கும் காணாத ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் சொன்ன அந்த போராட்டத்துக்கு நீங்களே பார்ப்பீங்க. 1987ல எந்த இயக்கமும் போராடவில்லை. மருத்துவர் ஐயா தலைமையில் இருந்த இயக்கம் தான் போடுச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில தான் இடஒதுக்கீட்டு ஒரு வார சாலை மறியல் போராட்டம் நடந்தது. மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில தான் இடஒதுக்கீடையே தமிழ்நாட்டில் 2ஆக பிரிச்சோம். பிசி இடஒதுக்கீடை பிரிச்சு எம்பிசி கொண்டு வந்தோம். வேற யாராவது வந்தாங்களா சொல்லுங்க? தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. 1900 சுதந்திரம் அடைந்த பிறகு பெரியாரும் இருந்தார், காமராஜர் இருந்தார், அண்ணா இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், கலைஞரும் இருந்தார். யார் அப்படியே கொடுத்துட்டாங்களா தூக்கி? ஏன் கொடுக்கல யாரும் தூக்கி? ஏன் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் வரணும், அவர் எதுக்கு போராடணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுன்ற ஏன் வந்து அவர் போராட்டத்துக்கு அப்புறம் 21 உயிர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க? நீங்களே சொல்லுங்க. சாதாரண எளிய மக்கள் பார்க்குறவங்களுக்கு புரியட்டும். 1951லேருந்து 1989 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் சமுதாய விஷயத்தில் செஞ்சது என்ன?
அதை பற்றி நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லணும்ல. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்ல. ஐயா போராடி ஐயாவுக்கு மட்டுமா கிடைச்சது? ஐயா சமுதாயத்துக்கு மட்டுமா கிடைச்சது? 108 சமுதாயங்களுக்கு கிடைச்சதுங்க. 108 பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். சும்மா இல்லை, 108 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். 1 இல்லை 2 இல்லைங்க, 108 சமுதாயங்களுக்கு ஒரு 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 எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்காரு இது. இன்னைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு நல்லது செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன்னு ஒரு பக்கம் போஸ்ட் அடிக்கிறான், ஒரு பக்கம் நியூஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். ஒன்றும் இல்லாத 4 வருஷம் ஆட்சிக்கு இஷ்டத்துக்கு இங்கிலீஷ்ல தப்பு தப்பா ஸ்பெல்லிங் தப்பு தப்பா கிராமரை போட்டு அடிக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. ஸோ என்ன உங்களுக்கு வந்து இந்த இயக்கம் சமூக நீதியில வந்து போராடுறது மட்டும் இல்லை, சாதிச்ச இயக்கம் இது. புரியுதுங்களா? சாதாரணம் வந்து பேசல எல்லாம் இங்க இருக்கிறவங்க. மற்ற இயக்கங்கள் பேசுற மாதிரி ஒன்றும் தெரியாம ஒன்றும் பேசிட்டு இல்லை. சமூக நீதினா என்ன, அதற்காக போராடியவர்கள் யார், அதுல போராடியவர்கள் ஏன் மறைக்கப்பட்டார்கள், இதெல்லாம் மாநாட்டில் நடத்தணும். ஏஐல போட்டு காமிச்சது. இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு ட்ரோன் ஷோ நடத்தி ஒரு பேராகிளைடர்ஸ்ல கொடியை கட்டி யாராவது ஒருத்தர் நடத்திருக்காங்களா? அதெல்லாம் பேச மாட்டேங்க. ஏன்னா ஐயோ பாமகக்கு மேல அட்வர்டைஸ் அவங்களுக்கு வந்து பார்வை வந்துட போகுது, தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேல வந்து எல்லா மக்களுடைய பார்வையும் போயிட போகுது, அதை எப்படியாவது குறைக்கணும்னு சில பேர் வேடதாரிகள் நடத்துறாங்க. அதெல்லாம் நீ 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. நீங்க வேணா பாருங்க, அரும்பெரும் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆட்சிக்கு வருவது உறுதி. ஓகேங்களா? இந்த தமிழகம் கண்டிப்பாக ஒரு முன்னேறிய மாநிலமாக கூடிய விரைவில் நடக்கும். ஒரு நிறைவு கேள்வி சார், எதிர்வரக்கூடிய 26 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதுல பாமக எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படும்? பாமக எப்பொழுதும் பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்பார்கள். அதாவது தலைமை சரியான முடிவை அறிவிப்பார்கள். இந்த கூட்டணி நான் கேட்கல, வெற்றி வாய்ப்பு தாக்கத்தை நான் சொல்றேன். வரலாறு காணாத ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். ஓகேங்களா? அந்த மாநாட்டின் இலக்கு சமூக நீதி. இன்னைக்கு வன்னியர் சமுதாய இளைஞர்கள் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இடஒதுக்கீடுனா என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும், பின்தங்கிய நிலையோடைய ஆய்வுகள் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்ற விழிப்புணர்வுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க எந்த இளைஞரை போய் கேளுங்க ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீங்க வேற யாரும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கணக்கெடுங்க வேற யாரும் பேசுனதில்லை. ஒரே ஒரு தலைவர் கூட பேசல. ஏன் பேசியிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நாங்க என்ன ஒரே கேள்வி கேட்போம், அதிமுக திமுக ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அவங்க பேசியிருந்தா ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? இன்னைக்கு திமுக அதிகாரத்தில் செய்யல. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட தள்ளுறாரு? மாநில உரிமை பேசுகிற ஒரு கட்சி தன்னுடைய உரிமையை யார்கிட்ட தள்ளி விடுறாங்க? மத்திய அரசாங்கத்தை தள்ளி விடுறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற விழிப்புணர்வுக்கு காரணம் நீங்க மக்கள் தொகை அளவில் சிறிய எண்ணிக்கையில் உள்ள சமுதாயங்கள் எல்லாருமே ஐயோ மருத்துவர் ஐயா அவர்கள் போல எங்களுக்கு தலைவர் இல்லையே, ஐயோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்று எங்களுக்கு வழிநடத்த ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் இயங்குகிறார்கள். இது உண்மை. நீங்க போய் கேளுங்க. நீங்க என்ன வேணா ஊடகத்தை கையில வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு நீங்க வந்து வாடகை விடுறவங்களை கைக்கூலியா வச்சுக்கிட்டு காசை கொடுத்து என்ன வேணா பேசலாம். ஓகேங்களா? அவளும் சந்திப்பாங்க, சட்ட நடவடிக்கைகள் அவங்க மேலேயும் போகும். நான் மிரட்டல, அவங்க எல்லாருக்கும் என்னென்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா அவர்கள் பேசியதற்கு அவர்கள் விலை கொடுப்பார்கள். ஆனா நாங்க எந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் களத்திலையும் சரி எல்லா நிலையிலும் நாங்க போராடுறது எங்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்ன இந்த கூட்டணி பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ எப்படி அமையுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்து நம்ம பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Equitas Small Finance Bank for convenient home banking.